இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு வழுவாதபடிக்கு நம்மை காக்க வல்லமையுள்ளவர். யூதா 24ஆம் வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழுவி போவதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் நாம் வழுவாதபடிக்கு நம்மை காக்க வல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை அறிந்த தாவீது 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு ஜெபிக்கிறார்: என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நாமும் இவ்வாறு தினமும் ஜெபிப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும். இதில் காக்கவும் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டின் மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து உபயோகிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இரவிலே ஓநாய்கள் ஆடுகளை தாக்காதபடிக்கும் மற்றவர்கள் ஆடுகளை திருடி கொண்டு போகாதபடிக்கும் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையில் உள்ள ஆடுகளை விழித்திருந்து பத்திரமாக காத்து கொள்வது வழக்கம். சங்கீதம் 121 உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தின்படி இந்த ஒத்தாசை நமக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள முதல் வசனத்தின்படி வழுவாதபடி நம்மை காக்கிற கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்பதற்கு நம்மை வழுவாமல் காக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மை பாத்திரவனாக மாற்ற நம்மை வழுவாமல் காக்க வல்லமையுள்ள நம்முடைய இரட்சகர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இயேசுவோடு கூடவே இந்த உலகத்திலே 3½ ஆண்டுகள் இருந்த பேதுருவும் கூட இயேசுவை 3 முறை மறுதலித்து தூரத்திலே பின் சென்றதை லூக்கா 22ஆம் அதிகாரம் 54 முதல் 62 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றத்தோடு இருந்தபோது இயேசு பேதுருவை மீண்டும் சந்தித்து வழுவாதபடிக்கு பேதுருவை மீண்டும் காத்தார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கலாம். பேதுரு வழுவாதபடிக்கு காத்த ஆண்டவர் நம்மையும் வழுவாதபடிக்கு காக்க வல்லமையுள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறார். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் காலடிகள் வழுவாதபடிக்கு எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று தாவீதைப் போல நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஒத்தாசைக்காக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய மகிமையுள்ள சந்நிதானத்திலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடே மாசற்றவர்களாய் நிற்பதற்கு எங்களை வழுவாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.